ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நகைச்சுவை காட்சி. கவுண்டமணி ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு. எதிர்க்கவே செந்திலும் ஒரு இளநீ கடை போட நினைப்பாரு. கவுண்டமணிக்கிட்ட நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டண்ட்டு நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இளநியாக கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவார். அவர் பெரிய கடைக்காரர் ஆகிடுவார். இன்றைக்கி அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிகிட்ருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளோ நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா, அவர் எப்படி எடுக்க முடியும்? ஆனால் உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கி அடுத்த கட்சி எம்எல்ஏ இருக்க ஒவ்வொருத்தராக இளநீ புள்ளிங் மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு, இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பாக ஊழல் வழக்கு யார் யார் மேலே இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில் சொன்னதை நாங்கள் கூட நினைச்சோம். சரி பஞ்ச் டயலாக் தான் பேசுகிறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆகிடுது, நாம் சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை ஏதாவது தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி முதலமைச்சர் சொன்னதை இன்றைக்கி செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னார். தூய சக்தின்னு சொன்னார், தூர்ந்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்ந்த சக்திக்கிட்டேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு போய் காஞ்சி போன சக்தியாக இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷினு. இன்னைக்கு அதுக்கு போட்டியாக ஒரு குட்டி வாஷிங் மிஷினாக இன்னைக்கு இந்த அரசு, தாவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நான் மறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம் இதை ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்கிறோமே, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தலில் நாம் எதிரி யாருன்னு தெரியாமல் போயிட்டோம். இப்போ தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவாக போய் கேட்டோம். நான் மாவட்டமாக போனேன், தொகுதியாக போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்க மறந்துட்டோம்.